அன்பை செய்தியை பார்க்கிறோம். தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் இருந்து இன்று வடகிழக்கு பருவமழை விலகியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். வடகிழக்கு பருவமழை விலகியதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு தொடர்ச்சியாக ஜனவரியிலும் தொடர்ந்து நீடித்து வந்தது. குறிப்பாக பொங்கலை கடந்தும் நீடித்து வந்தக்கூடிய சூழல்ல தற்பொழுது முழுமையாக விடைபெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழையுடைய கணக்கீட்டு காலம் என்பது அக்டோபர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி என்றாலும் அதனுடைய தொடக்கம் என்பது ஜனவரி 15ஆம் அக்டோபர் 15ஆம் தேதி என்பதுதான் அதனுடைய இயல்பான தொடக்க தேதி. ஆனால் இந்த ஆண்டு, அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து அது நிறைவு பெறக்கூடிய காலம் வரையிலுமான அந்த காலம் என்பது தொடர்ச்சியாக நீடித்து வந்தது. அதுவும் குறிப்பாக ஜனவரியில பொங்கலுக்கு முன்பாக கூட தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில், குறிப்பாக டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவுடன் வடகிழக்கு பருவமழை இருந்தது. அதுவும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அதனுடைய வலு இருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது கடந்த ஒரு வார காலமாக வடகிழக்கு பருவமழை விலகுவதற்கான சாதகமான சூழல் நிலவி வந்தாலும் காற்றுடைய போக்கு தொடர்ந்து வடகிழக்கு திசையில் இருந்ததாலும் பருவக்காற்று வீசி வருவதனால் அதனுடைய விலகுவதற்கான சாதகமான சூழல் ஏற்பட்டாலும் விலகாத நிலை இருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை விலகியதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.